வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ளவரை எப்படி சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சென்ட்ரு பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணோமோ போன வீடியோவில் அதே மாதிரி தான். இருக்க இடத்துக்கு எத்தனை பாசி தேவைப்படுமோ அந்த பீடை அந்த எண்ணிக்கையில் அந்த பீடை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு லாக் பண்ணி திரும்ப பீடு போடாமலே ஒரு வெறும் தையல் மட்டும் நீளமாக ஒரு செயின் மட்டும் போட்டு ஆரம்பித்த இடத்துக்கு கொண்டு போகணும். எப்போவுமே பீடு வந்து ஆரம்பித்த இடத்துல இருந்து தான் நம்ம கொறுக்கணும். ஒரேடியாக கீழே வர போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து போடக்கூடாது. ஒரு செயின் கண்டிப்பாக வேஸ்ட்டாக நம்ம திரும்ப கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம போட்ட அந்த பீடு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சி வராது, ஒசந்தது மாதிரி வராது, துணியில் நல்லா பதிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். இப்போது எல்லாமே சுகர் பீடு வந்து கலர் பீடெல்லாம் நிறைய கிடைக்கிது. மேட் ஃபில்லிங் மாதிரி கிடைக்கிது, மேட் ஃபினிஷிங்கில் கிளாஸ் பீடு மாதிரியும் கிடைக்கிது. உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நம்ம கலர் பீடு யூஸ் பண்ணும்போது நம்ம கோல்டு பீடு மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்க மாட்டோம். அதனால் அதை பவுலில் போட்டு கோர முடியாது. நம்ம ஒன்று ஒன்றா பறக்கி அதை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை தொழிலாக பண்ணும்போது கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பவுலில் தட்டி பண்ணிக்கலாம். என்கிட்ட கலர் பீடு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் அதை ஒன்று ஒன்றா தான் கோரி பண்ணுவேன். இப்போ நம்ம சென்டரில் அந்த ரவுண்டு போர்ஷனை முடிச்சிட்டோம். முடிக்கும்போது லைட்டாக எங்கேயாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுடலாம். இவ்வளோதான். இப்போ ரவுண்டாக நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த கலர் போட்டு நம்ம எப்படி அந்த இதழ்களை ஃபில் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வேறு வேறு பீடு வேறு வேறு கலராக இருக்கிறதுனால ஒன்று ஒன்று முடிக்க நம்ம நாட் போட்டு முடிச்சிடணும். அடுத்தது ஒவ்வொரு பெட்டலும் எப்படி நம்ம ஃபில் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரெட் கலர் பீடு எடுத்திருக்கேன். இது எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நல்லா வரைய தெரிஞ்சால் வரைங்க. நான் இப்போ சும்மா ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். எல்லா இதழும் வேறு வேறு சைஸில் இருக்குது. ஒரே அளவில் இருந்துன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம இப்படி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் போட்டும் முடிக்கலாம். அல்லது ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் போட்டு வச்சுட்டு அதை ஃபில் பண்ணோன்னா இதை விட ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த அவுட்லைனை தாண்டி நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். அப்போது வடிவம் வந்து இதை விட ரொம்ப அழகாக வரும். நம்ம இப்படி போட்டோன்னா எப்படியுமே ஒவ்வொரு பீடு வந்து நம்ம வரைஞ்சதை தாண்டி வந்துட தான் செய்யும். அதனால் நீங்கள் பழகிறப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுருங்க. கோல்டு பீடோ அல்லது ஏதாவது ஒரு பீடு வச்சு ஃபுல்லாக அந்த பூவை அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா லீஃபுமே ஒரே மாதிரி இருக்கும். அதே தான் பண்ணுறோம். இந்த பெட்டலை நம்ம வந்து சைடாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம எப்படி லோட் பண்ணதுக்கு சரித்து போட்டோமோ அதை மாதிரி இந்த பெட்டலை வந்து ஃபுல்லாகவே நான் சரித்து ஃபில் பண்ணுவேன். நேராக ஃபில் பண்ணலாம், குறுக்காக ஃபில் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். அதை ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு மாதிரி நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாடல் அழகாக வருதோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலுமே ஒரு பூ எடுத்துட்டோன்னா அதில் உள்ள எல்லா பெட்டலையும் நம்ம இந்த மாதிரி சரித்து ஃபில் பண்ணோன்னா சரித்து தான் எல்லாமே பண்ணணும்.
அப்படி இல்லாமல் நேராக ஃபில் பண்ணோன்னா அதே தான். 6 இதழ் இருந்தால் 6மே ஒரே மாதிரி தான். கலர் வேணால் நம்ம 2 கலர் பீட்லாம் சூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதுக்காக கலராக பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி பண்ணால் கூட நல்லா இருக்காது. ஒரு சிங்கிள் கலர் சென்டரில் ஒன்று சுற்றி ஒன்று வச்சா நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு கூடுதலாக பிடிச்சிருந்துன்னா கூட 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் எது பண்ணாலும் 6 பெட்டலுமே ஒரே மாடல். எந்த மாடலில் நீங்கள் ஒரு பெட்டலை ஃபில் பண்ணுறீங்களோ அதே மாடலில் தான் அந்த பூ ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். நான் இது உங்களுக்கு சொல்லி தரதுக்காக ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ரெட் கலரை முடிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட மறந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே அவுட்லைனை போட்டு வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. எல்லா பெட்டலும் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் பண்ணுங்கள். இப்போது நான் க்ரீன் கலர் பீடு எடுத்து நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெட்டலை நேராகவே ஃபில் பண்ணுங்க. இதுவும் 6 பெட்டலும் ஒரே மாதிரி ஃபில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிச்சு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் எதுவுமே இல்லை. எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ, எது நம்மளுக்கு பண்ண ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணலாம். ஆனால் எல்லா பெட்டலும் ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் படித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தையல் தான் இருக்குது. இப்போ எல்லாமே நீங்கள் ஹெவியான ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை வச்சு நிறைய ப்ளவுஸ் பண்ணலாம், நிறைய மாடல் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளவுஸ் பண்ணாமல் இருந்தால் கூட தொடர்ந்து 2 நாளைக்கு மேலே ஆரிய பழகாமல் விட்டுறாதீங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம பழக தான் கைக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ப்ளவுஸ் பண்ணாமல் இருந்தாலும் நீடில் அட்லீஸ்ட்டு செயின் ஸ்டிச்சாவது போட்டு அந்த கைக்கு அந்த நீடில் பழக்கப்படுத்திகிட்டே இருங்க. 1 வாரம் 10 நாள் நம்ம அந்த நீடில் தொடாமலே இருந்தோன்னா லைட்டாக துருபிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப வராது. பார்த்தீங்கன்னா இந்த நேராக பண்ணுற லீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான். இது எதுக்கு நான் இடையில ஒரு லாக் பண்ணுறேன்னா, ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப நீளமாக நம்ம ஒரேடியாக கோரி பண்ணோன்னா அது கொஞ்சம் எலும்பி தான் நிற்கும். அதனால் ஒரு 5 பீடுக்கு மேலேயே ஒரே லைனில் நம்ம போடுறது மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5 பீடு முடித்ததும் குட்டியாக ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்தது கோரி அந்த மாதிரி பண்ணலாம். 5 பீடு வரைக்கும் தேவையில்லை. 5 பீடுக்கு மேலே நம்ம கொறுக்க வேண்டியது இருந்துன்னா அதை 2 பார்ட்டாக அந்த மாதிரி கொறுத்து விடலாம். இப்போ இந்த கலர் முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு அளவில் இருக்க மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக அவுட்லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலரில் வந்து சரிச்சு போட்டிருக்கோம். க்ரீன் கலரில் நேராக அந்த பெட்டலை பண்ணியிருக்கோம். இனி அடுத்த இதில் வந்து குறுக்கா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 3 மெத்தட்லேயுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த பிங்க் கலர் பீடு எடுத்து அதே மாதிரி தான் இதெல்லாம் குறுக்கா பண்ண போகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர், ஒரு மயில், ஒரு மேங்கோ எதுவாக இருந்தாலும் அதை எந்த மெத்தடில் வேணாலும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை எல்லா வித்தியாசமாக போட்டு காட்டுறேன். நீங்கள் 6 பெட்டலோ 5 பெட்டலோ ஒரு பூ எடுத்துக்கிட்டால் எல்லா இதழையுமே ஒரே மெத்தடில் தான் ஃபில் பண்ணணும்.
அவுட்லைன் போடாததில் உள்ள ஃபால்ட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டே அவுட்லைன் போட்டிங்கன்னா அதுவும் வரையும் போதும் நல்லா வரையணும். ஒரே அளவான பூவை வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். குறுக்காக போடுறோம், ஈஸியாக ஃபில் பண்ண வரும், நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதையும் முடிச்சுட்டு மீதி உள்ள பெட்டல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கட்டாயமாக அவுட்லைன் போட்டுட்டு ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு கலரில் ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சிருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளவுஸ் வரலன்னா கூட நீங்கள் சும்மா பாப்ளின் கிளாத்தோ ஏதாவது சில்க் காட்டன்லேயோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ப்ராக்டிஸ்லேயே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு நீடில் நல்லா பழகி வரும். நல்லா பழகினதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் அது மறக்காது. கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் தொடர்ந்து நம்ம பண்ணோம்னா தான் அந்த கை நல்லா திருத்தமாக வரும். இப்போ முடிச்சிட்டேன். இனி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே தான் நான் திரும்ப பண்ண போகிறேன். கிராஸாக பண்ணியிருக்குது எப்படி இருக்குது, நேராக பண்ணியிருக்குது எப்படி இருக்குது, குறுக்கா பண்ணியிருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதுவாக இருந்தாலுமே ஒரே மாடலில் எத்தனை பெட்டல் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும். எந்த மாடலில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், ஈஸியாகவும் வரும். அவுட்லைன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ முடிச்சுட்டேன். அவுட்லைன் போடாததுனால கொஞ்சம் பாசி வெளியே வந்திருக்கு, தெரியுது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரெட் கலர் இதழ் ரொம்ப சின்னதாயிடுச்சு. இந்த ஃபால்ட்டு வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு பண்ணுங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.